எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 137வது இந்த ஜூம் மூலமான அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 136 நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமாக நம்ம நடத்தி இருக்கிறோம். பல ஆயிரம் பேர் இதுல பேசியிருக்காங்க. லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கானவர்கள் இதை சமூக வலைதளங்கள்ல பார்த்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இங்க கலந்திருக்கிற அத்தனை பேருமே எல்லோருக்குமே பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். பேச விரும்புகிறவர்கள் சிறிதளவு கை உயர்த்தினீங்கன்னா உங்க பெயர் சொல்லி அழைப்பதற்கு எனக்கு வசதியா இருக்கும். நீங்க அந்த கனெக்ட் ஆகிற போது நீங்க அந்த கனெக்ட் ஆகிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஓப்போ ஐபோன் அப்படிங்கிறத விட உங்க பெயரை பதிவிட்டீங்கன்னா நான் உங்களை பேச அழைப்பதற்கு பெயர் சொல்லி அழைப்பதற்கு வசதியாக இருக்கும். அதனால உங்க பெயர் அதுல பதிவிடுங்க. அப்படி ஏதாவது இப்ப முடியாதவங்க பேசும்பொழுது உங்களுடைய பெயர், தொகுதி இதை சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டு நீங்க பேசுங்க. அடுத்து இந்த நம்முடைய நிகழ்ச்சிங்கிறது என்னுடைய அந்த ஃபேஸ்புக்ல, நம்ம யூடியூப் சேனல்ல, எல்லா சமூக வலைதளங்களிலும் இப்ப லைவ் போயிட்டு இருக்கு. ட்விட்டர்ல, இன்ஸ்டால எல்லாமே இது இருக்கும். அதனால இதை உங்க நண்பர்களிடத்துல நீங்க அதை பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப இதுல யாரெல்லாம் கலந்துட்டு பேசுறீங்களோ நீங்க பேசிய பகுதிகள் உங்களுக்கு வேணும்னாலும் என்னுடைய உதவியாளர் இடத்துல நீங்க தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா உங்க விவரங்கள் அதுல இருக்கும். அதை எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க உங்க போர்ஷனை. அதை நீங்க உங்க நண்பர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம். உங்க நண்பர்களையும் நம்முடைய அந்த அதிமுக எல்லா தோழர்களையும் இதுல அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள சொல்லலாம். இன்றைக்கு நம்ம பேசுற தலைப்பு இப்ப நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படிங்கிறது அநேகமா டிசம்பர் மாசத்துல நடந்துவிடும் அப்படிங்கிறதா ஒரு எதிர்பார்ப்பு. இந்த நவம்பர் இறுதிக்குள் அந்த தேர்தலை அறிவித்து டிசம்பர் மாதத்தில் நடத்திடுவாங்க. 21 மாநகராட்சிகள், 148 நகராட்சிகள், 500 சில்லற பேரூராட்சிகள், 550 சுமாரா அல்லது ஒரு 600க்குள்ள உட்பட்ட ஒரு பேரூராட்சிகள். இதுல பார்த்தீங்கன்னா அந்த வார்டு கவுன்சிலர்ஸ்ல இருந்து பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், மேயர் வரைக்கும் அந்த தேர்தல் நடக்கும். சமீபத்தில் நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை அதிமுக பெற முடியல. கூட இந்த முறை நமக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சியும் கூட கூட்டணியா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய வெற்றி வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களது கருத்து. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமா அவங்க தனித்து போற முடிவை இதற்கு முன்பே அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இதுல ஒரு சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்கிற பொழுது கொஞ்சம் இபிஎஸ், ஓபிஎஸ் அந்த முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் மீதான நடவடிக்கைகள், அதிருப்திகள் தெரிந்தது. இப்ப இந்த சமீபத்திய சென்னை பிற மாவட்டங்களில் நடந்த மழை வெள்ளங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர்கள் மீதான அதிருப்தி இன்னும் அதிகமா இருக்கு. அதனால இபிஎஸ், ஓபிஎஸ் ஆல அதிமுகவை வெற்றி பெற வைக்க முடியாது. ஆனால் இரட்டை சின்னம், எம்ஜிஆர், அம்மா அப்படிங்கிற அந்த இதை முன்வைத்து அந்த தொண்டர்களை ஒருங்கிணைத்து நம்ம பயணிக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு வெற்றியை பெறலாம். அந்தந்த பகுதிகளில் எப்படி நிலவரங்கள் இருக்கு, அதற்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன, வெற்றி வாய்ப்புகள் குறித்து உங்கள் கருத்துக்களை நீங்க இதுல பகிர்ந்து கொள்ளலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 138வது நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு நடக்கும். உங்க நண்பர்கள் எல்லோரிடத்திலும் சொல்லி அவர்களையும் கலந்து கொள்ள சொல்லுங்க. இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துகிற நடவடிக்கையில நம்ம இறங்குவோம், செய்வோம், தொடர்ந்து பயணிப்போம். தலைவர் யார் அப்படிங்கிறத அந்த அடிப்படை தொண்டர்கள் முடிவெடுக்கணும். அப்படி தொண்டர்கள்ட்ட அந்த அதிகாரம் இருக்கிற பொழுதுதான் அந்த தொண்டர்கள் மதிக்கப்படுவாங்க. அதை நோக்கி நம்ம பயணிப்போம். இந்த நிகழ்ச்சிகள் முழுக்க சமூக வலைதளங்கள்ல இருக்கு. என் ஃபேஸ்புக்கில் இருக்கும், யூடியூப்ல இருக்கும். அதை எல்லோரு இடத்துலும் பகிர்ந்துக்குங்க. இங்க பேசுறவங்க நீங்க பேசின பகுதி வேணும்னா என்னுடைய உதவியாளர்கள் இடத்துல நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அதை உங்க போர்ஷன் உங்களுக்கு எடிட் பண்ணி தருவாங்க. அதை உங்க சமூக வலைதளங்கள்ல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.